முத்துப்பாண்டிக்கு வட்டியோடு சேர்த்து வந்துட்டு பணம் கொடுக்குறாரு சண்முகம். இல்லை எனக்கு இந்த மாதிரி உழைக்காத பணம் ஒட்டாது, இது நீ உழைச்சது நீ வச்சுக்கோ, நான் கொடுத்த பணம் மட்டும் கொடுத்தா போதுன்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனாலும் கேட்காம வந்துட்டு இவர் கொடுக்க திணிக்கிறாரு. சரி இதுக்கு ஒரு முடிவு நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சிவபாலன் வந்துட்டு ஒரு போட்டி வச்சு முடிவு பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு 2 பேரும் ஒத்துக்கிறாங்க. ஒரு டெடி பியர் கொண்டு வந்து நடுவில் வந்துட்டு தொங்க விட்டுறாரு. இதில் வந்து யார் இந்த ஸ்டிக்கரை கரெக்டாக விட்டுறீங்களோ அவங்க தான் வின் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முதல்ல முத்துப்பாண்டிக்கு வந்துட்டு லூஸாக கட்டி விடுறாரு சண்முகத்தோட அப்பா. நீங்கள் தான் ஜெயிக்கணும், அவங்ககிட்ட தோக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லி இதுவும் அது பண்ணி விடுறாரு. ஆனால் வேணும்னே முத்துப்பாண்டி வந்துட்டு தான் ஜெயிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓட்டாத மாதிரி இது பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே சண்முகத்துக்கு வந்து நல்லா டைட்டாக அவங்க அப்பா கட்டி விடுறாரு. அவரும் வேணும்னே வந்துட்டு நீ இப்படி வரையான்னு சொல்லிட்டு அவரும் ஒட்டக்கூடாதுன்னு பிளான் பண்ணி இது பண்ணுறாரு. ஆனால் முத்துப்பாண்டி கரெக்டாக அவர் எந்த பக்கம் போனாலும் பொம்மையை கொண்டு வந்து வச்சு ஒட்ட வச்சிடுறாரு. பார்த்தியா இப்போ நான் தான் தொத்துட்டேன், அதனால நான் இது பண்ணதை வந்துட்டு ஏன் பண்ணதெல்லாம் நீ வாங்கிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. அப்புறம் சண்முகமும் வேறு வழி இல்லாமல் வாங்கிக்கிறாரு. எல்லோரும் சேர்ந்து சந்தோஷமாக வந்துட்டு தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இங்கே ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இவங்க வந்துட்டு பரணியோட அம்மா வந்துட்டு அங்கே எல்லோரும் ஒன்றா இருப்பாங்க, அவங்க கூட வந்து நான் கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க. ஒரு பட்டாசு கூட வெடிக்கிறதுக்கு இல்லை. வெடியை மருமக வந்துட்டு வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிருக்கான் பலகாரத்தோட, என்கிட்ட சொல்லக்கூட இல்லை, நான் எடுத்துகிட்டு வரேன் வெடிக்கலாம், நீங்கள் ஒரு வெடியை போடுங்க சாங்கியத்துக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்ல சரி ஓகே எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஊதுவத்தியெல்லாம் பற்ற வச்சுக்கிட்டு இருக்கிறாரு இவர். கரெக்டாக அந்த பொட்டி எடுத்துகிட்டு வர சுபம் போட்டிருக்க பொட்டியை பார்த்தோன்னே சனியை ஸ்டாக் ஆகி பயந்துக்கிறாரு. என்னடா எதுக்கு பயப்படுறேன்னு சொல்லி கேட்க, அப்புறம் அந்த பொட்டியை பார்த்த சவுந்தரபாண்டி பயந்து போய் ஐயோ அடி பாவி எனக்கு வீட்டு வைக்க பார்த்தியே, ஏய் சனியா இதை எடுத்துகிட்டு போ, என்னங்க நீங்கள் ஒரு வெடி வெடிக்கிறதுக்கு இவ்வளோ பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன அவ்வளோ பயமா, சரி நானே வெடியை போடுறேன் தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரிக்கிறதுக்கு போக வேணாம் நான் சொல்கிறது கேள்வி, தள்ளு சனியாக எடுத்துகிட்டு போன்னு சொல்லிட்டு இது பண்ணேன். சரி பயந்துக்கிட்டே அதை எடுத்துகிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே தீபாவளியும் முடியுது. ஒரு பக்கம் சவுந்தரபாண்டியோட அக்கா வந்துட்டு வராங்க. ஏடா நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா, அவன்கிட்ட போய் தோத்துட்டு நிற்கிறேன், அவனை ஜெயிக்க விட்டுட்டு இப்படி வேடிக்கை பார்த்துக்க, எப்போ நீ அவன்கிட்ட தோற்று தான் போவேன், நீ எதுக்குமே லாக்கில அப்படி இப்படின்னு பேச அதை கேட்டு ரொம்பவே கோவமாயிடுறாரு. சவுந்தரபாண்டி போதும் அக்கா நிறுத்திக்கன்னு சொன்னாங்க. ஆனாலும் அவர் வந்து உனக்கெல்லாம் ரோஷமானலாம் வரவே கூடாதுரா அப்படி இப்படின்னு பேச இதை கேட்டு டென்ஷன் ஆகி அங்கேருந்து சுங்கத்துக்கு அவங்க காலம் மேலே அடிச்சிடுறாங்க. இதுக்கு மேலே அக்காவும் கிடையாது ஒன்றும் கிடையாது, ஓவராக பண்ணாதுன்னு சொல்லி ஒன்று. அப்புறம் கரெக்டாக பாக்கி வந்துட்டு ஏங்க உங்களுக்கு அறிவு கிட்ட பிடிச்சி அக்காலையே அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரத்தம் வரதை பார்த்தோன்னா அவங்க உடனே வந்துட்டு பரணி கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி உங்கள் அப்பாவுக்கு ஏதோ கோவம் வந்துச்சு, அவங்களுக்குள்ள பிரச்சனை ஆயிடுச்சு, உங்கள் அத்தையை அடிச்சு விட்டாரு, ரத்தம் ஒழுவிட்டுருக்கு, வந்து கட்டுப்பட்டு போடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிம்மான்னு சொல்லிட்டு அப்புறம் சண்முகத்துக்கிட்ட சொல்ல சண்முகம் வந்துட்டு அவங்க பிரச்சனை அவங்களோட போட்டோம், நம்ம காலையில் வேணால் போய்க்கலான்னு கலாய்ச்சி சிரிச்சிட்ருக்காரு. அதெல்லாம் இல்லை, நான் ஒரு டாக்டராக வந்துட்டு பேஷண்ட்டை பார்த்து தான் ஆகணும், அவங்க தப்பு பண்ணால் அதையும் நம்மளும் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் உடனே வந்துட்டு சண்முகம் நான் வரமாட்டேன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் வீரா நான் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. போயிட்டு கட்டு போட்டுடுறாங்க. கரெக்டாக சவுந்தரபாண்டி திரும்பி வந்துட்டு நீ இன்னும் வீட்டை விட்டு வெளியே போலியா, நான் உன்னை அப்போயே தானே போக சொன்னேன்னு சொல்லிட்டு திரும்பவும் அடிக்கிறதுக்கு கையும் விட்டு வராரு. பரணி தடுக்கிறாங்க. அப்பயும் அவர் அடிக்கிறதுக்கு வர உடனே வீரா வந்துட்டு பாருங்க நீங்கள் அடிக்கிறது நிற்கல, அந்த அம்மா கேஸ் கொடுக்கலனாலும் நானே உள்ளே தூக்கி வச்சுருவேன்னு சொல்கிறாங்க. நீ யார் இதெல்லாம் கேட்கறதுன்னு சொல்ல, நான் இந்த வீட்டோட மருமக, நான் கேட்க தான் செய்வேன், எனக்கு இது பிரச்சனையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். அப்படின்னு சொல்லி ராசாத்தி அப்படின்னு பாக்கி சந்தோஷப்பட்டுருக்காங்க. பரணியுமே அது சந்தோஷமாக பார்த்துட்ருக்காங்க. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.